ஸோ அப்ளிகேஷன் have been rejected அப்படி வரும்போது ஒரு ரிஜெக்ஷனும் ஒரு என்கொயரியாக வரும். ஒரு ரிஜெக்ஷனும் ஒரு என்கொயரியாக வரும். ஸோ அந்த என்கொயரி என்ன ப்ராப்ளம் பண்ணுன்னா ஃப்ரம் த கஸ்டமர் சைட் நான் எனக்கு பணம் தேவைப்பட்டது, நான் அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் கஸ்டமர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பட் பேங்க் சைடில் என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்க இவ்வளோ வாட்டி அப்ளை பண்ணியிருக்காங்களே, ஒரு வாட்டியும் அப்ரூவ் ஆகலை, பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ரொஃபைலில். ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ரொஃபைலில். ஓகே, தென் லெட்ஸ் நாட் டச் திஸ் பர்டிகுலர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி அதை டச் பண்ணாமலேயே டைரெக்டாக ரிஜெக்ட் ஆகிடும். இப்போது 6th லாகின்ல. ஓகேவா, புரியுது? அவங்க திருப்பி சொல்கிறேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா இது கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி அப் ஃப்ரண்ட் என்கொயரி நம்பர்ஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா upfront the case will get into the rejection. ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எதுவும் பண்ண முடியாது. லாஸ்ட் 6 monthsல மேக்ஸிமம் 1 or 2 என்கொயரி மட்டும்தான் இருக்கணும். 1 or 2 என்கொயரி மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சேஃப் ப்ரொஃபைல், இல்லைன்னா டேஞ்சரஸ். அதனால் என்கொயரியை ஜாஸ்தி வராமல் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் கால் பண்ணி லோன் வேணும்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. இந்த சிபில் ரிப்போர்ட்டில் பாருங்கள், என்கொயரி டீட்டெயில்ஸில் வந்து என்கொயரி பாருங்கள். ஹீரோ ஃபின்கார்ப்பில் 23 செப்டம்பரில் ஒரு என்கொயரி வந்திருக்கு, லாகின் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆயிருக்கு. பர்சனல் லோனு. அகைன் பஜாஜ் ஃபின்சர்வில் செப்டம்பர் மாதம் லாகின் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆயிருக்கு. அகைன் பஜாஜ் ஃபின்சர் பர்சனல் லோன் மட்டுமே பார்க்கும்போது, கன்சூமர் லோன் கூட வேண்டாம், பர்சனல் லோன் மட்டுமே பாருங்கள். ஹவுசிங் லோன், கன்சூமர் லோன், ஓகே, ஹோம் கிரெடிட் பர்சனல் லோன் தான் அது. பர்சனல் லோன் 2. ஸோ அக்டோபரில் 2 வந்துருச்சு. ஓகேவா, அக்டோபரில் 2 வந்துருச்சு. பிஸ்னஸ் லோன், ஸ்மால் பிஸ்னஸ் லோன், இது ஒன்று வந்து பிஎன்பி யார் கொடு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனல் லோன் பண்ணும்போது 2 வந்து ஒன்று செப்டம்பரில் இருக்கும், ஒன்று அக்டோபரில் இருக்குது. லாஸ்ட் 3 monthsல 2. ஓகேவா, 100% கேஸ் வில் பி ரிஜெக்டட். ஓகே, லாஸ்ட் 6 monthsல 2 தான் அலவுட் சொல்லியிருக்கேன். அதுவும் லாஸ்ட் 3 monthsல கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கணும். அது கூட ரேர் கேசஸ். அந்த ரெண்டுமே பியாண்ட் 3 months இருந்தால் பெட்டர். லாஸ்ட் 3 monthsல ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப 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 பெட்டர். ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து பர்சனல் வேணுமா அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது செக் பண்ணி பார்க்கோமே அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க ரிஸ்க்கை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவே போடுறேன் நான். இது ஆன் அதர் ஹேண்ட் என்ன பண்ணுன்னா, உங்கள் சிபில் ஸ்கோர் ஒரு வாட்டி ரன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணும்போதும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ அந்த ஸ்கோர்லேருந்து கம்மியாகும். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே போகும். அது நான் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணுறேனே, ப்ராப்பராக எல்லா இஎம்ஐ கட்டுறேனே, எனக்கு எதுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாச்சு அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கொஸ்டின் கேட்குறத விட்டுட்டு ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு எவ்ரி ஒன்ஸ் இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் என்னங்கிறது நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் பவுன்சஸ் சொல்லிட்டு இருந்தேன். பவுன்சஸ் வந்து இன்னொன்று விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய என்னென்னா, சிபில்லையும் நீங்கள் செக் பண்ணணும், எல்லா என்ட்ரிலையும் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் 0 வந்திருக்கான்னு. அட் த சேம் டைம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லையும் கரெக்டாக செக் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, பேங்க்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும், ஆனால் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கிற காலத்தை எடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே செக்கு வந்திருக்கும், செக்கு வந்து இருக்கிற அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கும். அது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு பவுன்ஸும் ஆகாமல் பவுன்சஸ் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. அந்த பவுன்சஸ் சார்ஜஸ் வந்து ஓவர் டியூவில் வந்து நிற்கும். அந்த ஓவர் டியூ நீங்கள் பேமெண்ட் பண்ணாதனால சிபில் வந்து பவுன்ஸ்னு காட்டும். ஐ மீன் அந்த 0 ஒரு நம்பரில் காட்டும். ஸோ இது கூட சான்சஸ் இருக்குது. அதனால் பவுன்சஸ் செக் பண்ணுறது ரொம்ப 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 ப்ரிகாஷியஸாக கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மந்த்தும் இஎம்ஐ கிளியர் ஆகும்போது ப்ராப்பராக போயிருக்கா, எது பவுன்சஸ் சார்ஜஸ் இருக்கா. அந்த பவுன்சஸ் சார்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வராது. அது வந்து உங்களுக்கு எஸ்ஓஏன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லோன் அக்கௌண்ட், அதில் தான் வரும். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது பவுன்ஸாக இருந்ததுன்னா அது இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா ரிக்வஸ்ட் போட்டு பேங்க்கில் ரிக்வஸ்ட் போட்டு அதை வேவ் ஆஃபாக பண்ணிக்கோங்க. பட் இருந்துக்கிட்டே பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிபில் அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த திங்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செக்மெண்ட்டை பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், அவர்கள் கமெண்டில் போடுங்க. வாட் எவர் இட் இஸ், ஐம் ரெடி டு ஹெல்ப் யூ. பட் இது சொல்ல வரது என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரிஜெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாகும். ரிஜெக்ட் கேஸ் வந்து மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. அப் ஃப்ரண்ட் சக்ஸஸ் தான்.
ஸோ ஐம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. கால் மீ whenever you want.